பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 34வது சங்கீதத்திலே 34வது சங்கீதம் அந்த 4ஆம் வசனத்தில் இருந்து அந்த 7வது அந்த 9வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவரை தேடுவதனால, தேவனை தேடுவதனால அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். நம்ம சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாக நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அதனால நான் பிரகாசம் அடைந்தேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ரெண்டாவது நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அவர் என்னை பிரகாசிக்க பண்ணினார். மூன்றாவது அந்த 6வது வசனத்தில் அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என் இடுக்கண்களுக்கெல்லாம், எல்லா விதமான தொல்லைகளுக்கெல்லாம், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னை விலக்கி என்னை காத்தார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நான்காவதாக அந்த 7வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் நான் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தேன், அவர் எனக்கு எந்த குறையும் இல்லாதபடி அவர் என்னை நிறைவாய் நடத்தினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் கர்த்தரை நாம் தேடணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவரையே நோக்கி நாம் கூப்பிடணும், அவருக்கு நாம் பயப்படணும். உண்மையாகவே இந்த நாட்களில் எந்த குறையும் இல்லாதபடி தேவன் நம்மை நடத்துவார். நாம் அவரை தேடுவதனால நமக்கு அவர் செவி கொடுப்பார். நாம் அவரை நோக்கி பார்ப்பதனால அவர் நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவதனால எல்லா இடுக்கண்களுக்கெல்லாம் தொல்லைகளுக்கெல்லாம் விலக்கி நம்மை காத்து கொள்ளுவார். நாம் அவருக்கு பயப்படுவதனால எல்லா விதமான குறைகளையும் அவர் நிறைவாய் மாற்றுவார். உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை அவர் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் எல்லா குறைகளையும் நீ நிறைவாய் மாற்றுகிற தேவன். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடும்படியாக, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக, உமக்கு பயப்படுகிற பயம் காணப்படும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா குறைகளையும் நீ நிறைவாய் மாற்றுகிற தேவன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, பிரகாசிக்க பண்ணுவீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்றுவீராக. மகிமைப்படும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.